ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். திராவிட மாடல் அரசுல பல சாதனைகள் நம்ம பண்ணியிருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் பண்ணாத சாதனையை இந்த திராவிட மாடல் அரசு, ஸ்டாலின் தலைமையிலான அரசு செஞ்சிருக்கு. ஸோ இதனால 7வது முறையாக திமுக ஆட்சி கட்டல்ல வர்றது உறுதி 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 அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கான்பிடண்டா பேசுறாரு. 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க, நீங்க ஒரு கை பார்ப்போம். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கு வரை உங்க திட்டம் பலிக்காது. நான் கடந்த அசம்பிளிலையும் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காவே பதிவு பண்ணாரு. அது மட்டும் இல்லாம 234 தொகுதிகளை 8 மண்டலங்களாக பிரிச்சு நேரு, சக்கரபாணி, ஏவாவேலு, செந்தில் பாலாஜி, ஆராசா, கனிமொழி, தென்னரசு, MRK பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அமைச்சர்களை போட்டு தேர்தல் வேலைகளை ரொம்ப மும்முரமா படுத்தியிருக்கு திமுக தலைமை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திமுகவோட கடைசி ஆண்டு அந்த அளவுக்கு சுமூகமா போல. ஒரு பக்கம் இடி ரைடு, இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இன்னொரு பக்கம் நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இந்த வருடம் அப்படின்றது ரொம்ப சிக்கல் நிறைந்த ஒரு வருடமாக தான் இருக்கு. இது எல்லாமே பாஜகவோட பழிவாங்கல், அரசியல் பழிவாங்கல் காரணமாக திமுக அரசை முடக்க நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னாலும் கூட தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஒரு சிலரோட செயல்பாடுகள் அப்படின்றது கட்சிக்கு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இதுல அமைச்சர்களும் இருக்கிறாங்க அப்படின்றது தான் திமுக தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய அப்செட்டாக மாறி இருக்கு. ஸோ பல சர்வேகளை எடுத்திருக்காங்க திமுக தலைமை. குறிப்பா கடந்த ஒரு 6 மாதங்களாகவே ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. யார் யாரெல்லாம் சிறப்பாக செயல்படுறாங்க, எந்த எம்எல்ஏக்கள் மீது அதிருப்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டை திமுக தலைமை எடுத்திருக்காங்க. அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 60 எம்எல்ஏக்கள் 13 அமைச்சர்களுக்கு இந்த தடவை சீட்டு தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆக்ஷன் மூட்ல இறங்கியிருக்காரு. இதோட பின்னணி என்ன என்பது குறித்து இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதிகள் வெற்றி பெற்ற உடனே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் திமுக தலைமை ஆயத்தமாகியிருந்தாங்க. தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒரு குழுவை போட்டு அந்த குழு மாவட்ட வாரியாக பயணம் செஞ்சு ஒரு தொகுதியில எம்எல்ஏக்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, எம்எல்ஏக்களுக்கும் மக்களுக்குமான தொடர்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டை கொடுத்திருந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு 133 எம்எல்ஏக்கள் கிடைச்சிருந்தாங்க. ஸோ இந்த எம்எல்ஏக்களோட செயல்பாடுகள் எல்லாமே டீட்டெயில் ரிப்போர்ட் அண்ணாரிவாளையத்துக்கு கிடைச்சிருந்தாங்க. சோ யார் மேலாம் அதிருப்திகள் இருக்கோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அண்ணாரிவாளையம் வார்னிங் கொடுத்ததோட நீங்க இதே மாதிரி செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2026 சீட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கராரா பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம திமுக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண் நிறுவனம் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சோ டைம் கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டை கொடுத்திருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொகுதி இருக்கு அப்படின்னா அந்த தொகுதியில எம்எல்ஏக்களோட தனிப்பட்ட செல்வாக்கு எப்படி இருக்கு, எம்எல்ஏக்கும் மக்களுக்குமான தொடர்புகள் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏக்களோட சமுதாய ரீதியான வாக்குகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டை எடுத்திருந்தாங்க. இதுல தெரிய வருது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொகுதியில தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களோட செல்வாக்கு அந்த தொகுதியில சரிஞ்சு வரக்கூடிய ரிப்போர்ட் திமுக தலைமைக்கு கிடைச்சிருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா அங்க எம்எல்ஏக்களா இருக்கிறவங்க மக்கள் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் அவங்க கவனம் செலுத்துறது இல்லை, அதுக்கப்புறம் கட்சிக்காரங்களை யாரையும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்தியான ரிப்போர்ட் வெளியாகி இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60 எம்எல்ஏக்களோட லிஸ்ட் திமுக தலைமைக்கு போகிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு சில அமைச்சர்களும் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா மாறி இருக்கு. ஏற்கனவே ஒரு 5 சீனியர் அமைச்சர்களுக்கு 2026 தேர்தலில் இடம் கொடுக்க வேணாம், அவங்களுக்கு பதிலாக அவங்களுடைய மகனுக்கு, அதாவது அவங்களுடைய வாரிசுக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே திமுக தலைமை ஒரு 5 அமைச்சர்கள் ஓரம் கட்டி வச்சிருந்தாங்க. இதோட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 அமைச்சர்கள் இந்த லிஸ்ட்ல சிக்கியிருக்காங்க. வட மாவட்டத்தை சேர்ந்த 2 அமைச்சர்கள், டெல்டாவை சேர்ந்த 2 அமைச்சர்கள், தென் மாவட்டத்தை சேர்ந்த 3 அமைச்சர்கள், சென்னையை சேர்ந்த ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு 8 அமைச்சர்கள் இந்த ரேடார்க்குள்ள வந்திருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் உள்ள இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பயம் அமைச்சர்கள் மத்தியிலும் நம்ம பேரும் லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய பதற்றம் உருவாகி இருக்கு. அதனால தொகுதிகளுக்கே போகாத எம்எல்ஏக்கள் கூட தொகுதிக்கு போய் மக்கள் பிரச்சனைகளை கேட்கறது, கட்சிக்காரங்களை கூப்பிட்டு என்னப்பா உனக்கு பிரச்சனை இருக்கு, ஏதாச்சும் வேணுமா சொல்லு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்கள்கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் பாத்தீங்க அப்படின்னா கட்சி வேலைகளை மும்முரப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க.
ஸோ தற்போதைய வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல் என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு 60 எம்எல்ஏக்கள் 13 அமைச்சர்களுக்கு 2026 தேர்தலில் வந்து சீட்டு கொடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து திமுக தலைமை வந்து எடுத்திருக்கதா வந்து சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தொகுதியில அவங்களுக்கு சீட்டு கொடுக்க வேணாம் அப்படின்னா வேற யார் யாரெல்லாம் ரேஸ்ல இருக்கா அப்படின்னு ஒரு 3 பேர் கொண்ட பட்டியலையும் வந்து அண்ணா அறிவாலயத்துக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ 2026 தேர்தலில் வந்து திமுக தலைமை வந்து வெற்றி பெறும், 200 தொகுதியில் வந்து நாங்கள் ஜெயிப்போம், திராவிட மாடல் 2.0 வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கான்ஃபிடண்டா மு க ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு. அதற்காக வந்து தேர்தல் வேலைகளை வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னாலும் கூட அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.